சுத்தப்பட்ட பாடு இதே காசுமா இதே ஆட்டி ஆட்டி நாளை நமரி இந்த நாளில் நமரி சுத்தப்பட்ட பாடு இதே காசுமா இதே ஆட்டி ஆட்டி நாளை நமரி இந்த நாளில் நமரி என்ன இருக்கா பண்ணி ஹோட்டல் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைஞர். ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்கிறோம்டா என்னென்னு சொல்கிறது, நிறைய நாளைக்கு என்ன சொல்லலாது, கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் சொல்லலாம், ஒரு 2-3 நாள் இருந்தாலும் கழித்து எங்களுடைய காணிக்கில், அதாவது எங்களுடைய காணியில் எங்கள் அண்ணாண்ட காணிக்க வந்து நிற்கிறோம். அதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நாங்கள் வந்த இடத்துல வந்து தாத்தா அந்த வேலை வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கும். மிகமே தாத்தா வந்து என்னென்னு சொல்கிறது, சின்ன வேலை செய்கிறனாலும் ஒரு நுணுக்கம் இருக்குது ஆளுக்கு நுணுக்கம். அதே மாதிரி வந்து அந்த துப்புரவுன்றது ஒரு 100 வீதம் இருக்குது. அப்படி இருக்க தாத்தா வேலை செஞ்சு கொண்டிருக்க. அப்போ அம்மா அந்த சொல்லியிருந்தா அப்படியே அந்த தாத்தாவுக்கு வந்து வேலை செய்கிற பிளேண்டியோ இருக்கா கொடுத்து விட்றாங்கன்னா, அப்படியே நான் பிளேண்டியோட ஃபோனையும் வந்து எடுத்து கொண்டு வந்தேன்னா காரணம் என்னன்னா ஒரு வீடியோனாலும் ஆளை கொண்டு எடுக்கலாமென்று நிறைய நாளை பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இல்லை. இப்போ ஹெல்பிங் வீடியோண்டா தனியாக நின்று எடுப்பேன், இல்லாட்டி இப்போ வீட்டு வீடியோலண்டா இப்போ வினுசு நிற்பான், இல்லாட்டி கவுதன் நிற்பான், அப்படி தான் நிற்பான். நான் தனியாக தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து கிளாஸ் போயிட்டாங்க. வர வந்து லேட் ஆகும், அதாவது எக்ஸாம் ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கமைய வந்து அவங்களுமே வந்து படித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதானே. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து வேலை செஞ்சு பண்ணிக்கிற பார்த்துருப்பீங்க நீங்கள். தாத்தா அந்த பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு அட் பண்ணி விடுவேன், அதாவது கொஞ்சம் நேரம் எடுத்து நான் கதைச்சு. இப்போ நான் விளக்கிட்டு வந்தேனான்னு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கேயோ எங்கள் டவுனுக்கு ஒருக்கா போயிட்டு வந்தனாங்க சின்ன அலுவலாக. வந்த இடத்துல தாத்தாக்கு டீயை பிளேண்டியை கொடுத்து ஒரு வீடியோ எடுப்போம்னா வந்தனாங்க. தாத்தா வணக்கம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வில்லன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக இருக்கோடா. தாத்தா இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும். எப்படி இருக்குது வேலை? சம்பளம் தான் இல்லை உங்களுக்கு? இன்னும் நிறைய இல்லை சம்பளம். அம்மா வந்து பிளேண்டி வந்தவா? ஓ, தாத்தாண்ட வேலை வந்து எப்போவுமே வந்து ஒரு நுணுக்கம், அதே மாதிரி ஒரு நீட்டான ஒரு வேலையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் வேலை செய்யலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே மழை என்ன தாத்தா, என்ன மழையால் வந்து தாத்தால இருந்து ஒத்தருமே வந்து வேலை செய்யலை. அப்போ நாங்கள் அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது எங்களை காணி பக்கம் வரக்கூடாது நாங்கள் நினைச்சிட்டோம். என்ன அப்படித்தானே? என்ன என்ன சொல்லுங்க பிரச்சனையா? ஓ, அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தா அப்படி தாத்தாக்கு வந்து பிளேண்டியை கொடுத்து விட்றாண்டு. தாத்தா எப்படி இருக்குது வேலைகள்? நல்லா இருக்கு. வேலை நல்லா இருக்குண்ணே. படுக்கலாம் உண்மையாவோ? செலவாணி வேணுமே. கல்யாணி இருந்தாலும் சும்மா ஒன்று படுக்கலாம். அவ்வளோ இடம் பேர் நீட்டாக இருக்குது. நமக்கு இந்த சும்மா நோம்பலை காட்டுங்க, அந்த வீட்டு காட்டை வந்து இடத்தை காட்டுங்க. என்ன மாதிரி இந்த புல்லுவல் வந்து வளர்ந்துட்டு அதுக்காக தான் தாத்தா வந்து இந்த குப்பை வேரி போடுறாரு. என்ன தாத்தா குப்பை போட்டு புல்ல ஏதாச்சும் இருக்கா தெரியும். அப்போ என்ன மாதிரி தாத்தா சாப்பிட்டாச்சோ? ஓ, என்ன சாப்பாடு? சாப்பாடு வேறு என்ன சோளம், இறால் கறியும் மீனும். மீனுமா? 2 கறி. இப்போதான் என்ன குப்பை வந்து எரிக்கலாம் போல. என்ன தாத்தா என்ன செய்யலாம் குப்பை வந்து எரிக்கிறாங்க? மழை வந்தால் கொஞ்சம் காயும். தாத்தாண்ட உடம்ப பார்த்தீங்க, தாத்தாவோட தாத்தாண்ட தமையனுக்கு தான் உடம்பு. என்ன குடத்தேன் ஈரகிழங்கு என்னது பண்டு கொலக்கட்டி பண்டு மாதிரி. ஓ, சோடரோ அந்த அது என்ன ஏன் இருந்தது? ஐயாச்சு இருக்கு. ஓ, அது இருந்தது கோயில் அடிக்குது. அதான் இல்லை, இது நம்பு கூட. தாத்தா வந்து சில அந்த முதல்ல என்ன வேலை தாத்தா செஞ்சானீங்க நீங்கள்? நொழிகிற வந்து கிளீனராக இருந்தவர் 32 பேர். ஆனால் தாத்தா வந்து லொரி கொண்டு தந்தா சும்மா தெரியுமா கியர் ஓல எப்படி இப்படி போடுற கொள்றாங்க. ஓட மாட்டீங்களே? நான் பக்கத்தே நான் நிறைய இருப்பேன். லைசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு? விரும்பையில் கிளீனராகவே இருப்போம் மட்டும் முடிவெடுத்துட்டீங்களே. சரிங்க, நேரம் போகுது, போகுது, பிடிக்கணும். அம்மாட்ட காரியம் வேண்டணும். அம்மானே கிடைக்குதா இந்த இதெல்லாம் மேடம் இப்போ தூக்கினதெல்லாம்? அது சின்னங்களை தூக்கி போட்டு தேய்ச்சி ஆக்கள் பண்ணி தூக்கி போடு. இதோ தனியாக தூக்கட்டண்ணா? உள்ளான கொண்டு போட்டான். உள்ளா எங்கள் வீட்டை கொண்டு போயிட்டாங்க. ஓ, வீட்டை போயிட்டான். எரியுமோ? கொண்டு வரான் தூக்கி தூக்கி இருந்தாரு. கூட பேர் பிளக்கணும் கண்ணை கட்டியும் காணேன்.
ஏனியன் ரோட் உண்டுங்கிற வீடு இது வந்து ஏனியன் ரோட் அன்றைக்கு கதவை போட்டு விட்டா மெயின் ரோட்டு இல்லாமல் போகுது. அதுதான் வேறு என்னத்தை சொல்கிறது மிகமே தாத்தாவோட நின்னாங்க. இப்போ நாங்கள் சின்ன இடத்துக்கு போகணும். போய் வந்து என்ன உடுப்போட நிற்கிறோமோ அதை பற்றி தெரியல. திருப்பி வருவோம். ஏன்னா தாத்தாவும் வந்து இப்போ எதாட்டமாக வந்து வேலை செஞ்சு ஒன்று கேட்க தான் நாளை வந்து பிடிச்சி நாங்கள் அப்படி இருக்க வேறு என்ன தாத்தா இன்றைக்கு இந்தியான் பொழுது வந்து காணிக்கில் வந்து நானும் தாத்தாவோடையும் போச்சு தாத்தா இந்தியா நாலுன்னு சொல்லலாம். ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு 7 சும்மா நின்று நாங்கள் இவ்வளோ தரமாக வேலை செஞ்சோம் வந்து. அப்போ பக்கத்தில் வந்து வீடியோ எடுக்கிற படிக்கணும் பாந்தாங்க சாப்பிட போகிறாங்கன்னு அவன் வேலைக்கு போய் போவோம் தாங்க பக்கம் அப்போ தாங்க. சரி வேறு என்ன ரோல் மஸ்கெட் என்ன தருது ஒன்றும் வேணாம். சரியா தாத்தா எரிக்கட்டா குப்பையான எரிக்கலாம் போல என்ன தாத்தா என்ன காயம் இன்னும் காயம். ஏன்னா மழை வந்து இன்னுமே வந்து ஓய இல்லை. சும்மா 2 நாளாக மழை இல்லை. இந்த பக்கம் பிடிக்க வேண்டாம் நினைக்கும். என்னது எங்கே பிடிக்கும் பிடிக்க வேண்டியமோ ஆனால் காவல் என்ன நல்லா இருக்கு. அந்த காவல் இருக்குது. அந்த காவல் ஓட்டி போட்டு கொண்டு விட்டா கொளுத்தினா நல்லா இருக்கு. சரி ஓகே வேறு என்னத்தை சொல்கிறது. இப்போ சும்மா நார்மலாக வந்து தாத்தாவோட வந்து வீடியோ எடுத்துனாங்க. எத்தனை நிமிஷம் வந்துட்டு ஐயா 4. ஓகே ஓகே வேறு என்னத்தை சொல்கிறது. இப்போ கொஞ்சம் நார்மலாக வந்து நெருப்படிக்கின்றது நம்ம கொளுத்திப்பாங்கலாம் போல. ஏன்னா இதை கொளுத்துவோம் நாங்கள் இல்லாடி இது அடிக்கா இது அடிக்காதுண்ணே குப்பையை மட்டும் கொளுத்திடலாம் போல இருக்கிறேன். இதை கொண்டு விட்டேன் தெரிஞ்ச உடனே இந்த கஞ்சர் பண்ணி அதுக்கு மேலே போட்டு விளையாது. பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா வந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தவர். தாத்தா சொன்னார் சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாடலாமோ உங்களோட சனல்லேன்டா. அப்போ நான் சொன்னேன் ஓகே தாத்தா பிரச்சனை இல்லை நீங்கள் பாடலாம். எங்களுக்குமே வந்து விருப்பம் பாடுறேன்டா வந்து வயசு நாங்கள் பாடுறேன்டா கொஞ்சம் பேர் வந்து பார்க்குற ரசிக்கிறது கூட. அதனால் வந்து ஒரு தாத்தா ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறேன். தாத்தா ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க பார்ப்போம். நீங்கள் சொன்ன ஆசைப்பட்ட பாடு இதே காசுமா இதே ஆட்டி ஆட்டி நாளை நமரே இந்த நாளில் நமரேன் தகுமம் என்றும் தேவரை வந்தாய் ஆசை மன கூட்டங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாகும் வெளிச்சம் தாருங்களே. குப்பை வேறு ஆட்டி ஆட்டி இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க பாருங்க ரைட் அவரா காணையில மிச்சதா வாங்க முடியுது. சரியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாத்தனை பாட்டை கட்டிங்களோ அனுப்பாங்கடாது என்னண்டா அனுப்பாங்கடாது அழைப்பா இருக்குது. தாத்தா மேக்குமே வந்து என்னென்னு சொல்கிறது எங்களோட காணிக்கை வந்து வேலை செய்யணுமெண்டு இப்போ என்னென்னு சொல்ல நாங்களாம் வந்து கேட்குறது இல்லை தானா வந்து குப்பையில் அப்போ கூட இப்போ நாங்கள் வந்த இடத்துல தாத்தா வந்து அங்கே வருங்க தங்களோட வேலி சைட்டோட வந்து இந்த மதுரை சைட்டோட இது வெட்டி கொண்டு வந்தார் அந்த அத்திவேர சைட்டோட வந்து புல்லுவல் அப்படி இருக்க எங்களோட காணியுமே வந்து சும்மா வந்து வேலை செய்கிறது கூட என்ன தாத்தா ஏன்னா கொஞ்சம் இதுவெல்லாம் வருது கூடுதல் தான். ஓகே வேறு என்னதை சொல்கிறது. இப்போ தொடர்ச்சியாக வந்து அம்மாக்களை மிரக்க பார்ப்போம். நான் நார்மலாக வந்து ஒரு வீடியோட எடுப்போம் கொண்டு நின்றாங்க வந்த எதர்ச்சியாக வந்த உடனே தாத்தா வேலை செஞ்சு கொண்டு இருக்க கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அப்போ தாத்தா வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன தாத்தா எத்தனை மணிக்கு முடிக்க போறீங்க அந்த வேலை? பொழுது இருக்கிற முடிக்க போறீங்களா? டீ வந்துட்டாவாம்மா அடுத்த மாதிரி டீ கொஞ்சம் போட்டாது. சரியா தாத்தா வந்து டீ கொண்டு வந்தோன்னே வந்து இன்றைய நாள் வந்து தாத்தாவுடைய வந்து போகுது பண்ணா வந்து அதாவது அண்ணாண்ட காணிக்கில் வந்து தாத்தா பாடிய பாட்டையும் இருக்கா நீங்கள் மறக்காமல் வந்து கேளுங்க இப்படி இருக்குதுன்னு என்ன தாத்தா கேட்ட மாட்டேன்னா உங்களுக்கு என்ன பிடிச்ச பாட்டுக்குள்ள எந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு பாட்டு கொண்டு வந்து விட்டுட்டே இருக்கு பல்லுண்டா இன்னும் நல்லா படிப்பாங்க ஒரு பல்லு இல்லை. அதுதான் சும்மா வேற வேறு பாட்டு ஒன்று பாடிக்கிறோம் அப்படின்னா நம்ம போகிறோம். நம்ம சின்ன வேறு பாட்டு உங்களுக்கு வேறு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க அப்படின்னா பிடிச்ச பாட்டு ஒன்று வராது பேக்கு படித்தா குரல் வராது குரல் வராது நாக்கு பிள்ளை தாத்தா எல்லா பெல்லும் போட்டு என்ன தாத்தா நான் உங்களுக்கு என்ன எத்தனை வயசு தான் உங்களுக்கு? 72 74 வயசு 72 74 48 சரியா இப்போ ஓகே வேறு என்ன அம்மா டீ வந்தோடனே தாத்தா பார்ப்போமா டீயோ இல்லை பிள்ளைன் டீயோ தெரிக்கையில் வந்தோடனே பார்ப்போமா. ஏன்னா இப்போ தாத்தா வந்து எங்கள் வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து துப்பராக்கினதான் இப்போ தாத்தா ஒன்றே இதை அள்ளி கொட்டி எங்கட வீட்டுக்கு குப்பை தாங்க பிரச்சனை இல்லை அது அள்ளினா என்னன்னா ஃபைனலி வந்து இப்போ தாத்தாண்ட வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. இன்னும் எவ்வளோ வேலை தாத்தா இன்னும் இருக்கு இன்னும் வேற ஒரு வேலையும் இல்லை தானே இனிமேல் வந்து தூண் போடுற வேலை தான் கிடக்குது. அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்குது. அது நாங்கள் தொடர்ச்சியாக வந்து செய்வோமே நான் அந்த பிரச்சனை இல்லை. அது அண்ணா தான் வந்து ஏற்பாடு செய்யணும். இப்போ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைனால நாங்கள் வந்து வீடியோ மட்டும்தான் எடுக்கிறது.
அப்போ ஃபுல்லாக வந்து முடிக்கட்டும் என்ன முடிஞ்சோடனே அவன் ஓகே ஆகினா பிரச்சனை இல்லை நாங்கள் செய்யலாம் என்ன நீங்கள் வருவீங்களா தூண் தூக்குறது வருவீங்களா பிரச்சனை இல்லைண்ணா இனி காணையில எல்லாம் போயிட்டுக்குறாப்பா சரி ஓகே வேற என்ன சொல்றது இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும் உங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் இதை மட்டும் சொல்லிவிடுங்க வேறு ஒன்றுமே சொல்ல வேணாம் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லுங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பேக் சொல்லு சரி ஒரே ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அத மட்டும் சொல்லுங்க சரி சும்மா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அத மட்டும் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்ன இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பண்ணி விடுங்க ஓகே வேற என்னத்த சொல்றது இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்